அதிமுக தாவேகா கூட்டணி அமையுமா, அமைந்தால்தான் என்ன அப்படின்னு சாத்தியம் இல்லாதது பேசிட்டே இருக்கிறது விட்டுட்டு இனி எது சாத்தியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதிமுக கூட்டணி வலுப்பெறுமா, தாவேகா கூட்டணி வலுப்பெறுமா? அதிமுக கூட்டணியில இதுவரைக்கும் அதிமுக பிஜேபி கூட்டணி அமைச்சதற்கு அப்புறம் இதுவரைக்கும் எந்த கூட்டணி கட்சிகளும் சேரலையே அப்படின்னு பேசிட்டு இருந்தது போய் பாமக அதிமுகவோட கூட்டணி அறிவிப்பு அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சிருக்கிற அதே நேரத்துல தாவேகா கூடவும் ஒரு சில நிர்வாகிகளும் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பொங்கல் முடிஞ்சு அதிமுகவில இருந்து பிரிஞ்சு போன ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள், அது மாதிரி பெரிய நிர்வாகிகளும் தாவேகா கூட்டணியில சேர போறதுனால தாவேகா கூட்டணியும் வலுப்பெறத்தான் போகுது. அதிமுக கூட்டணியும் வலுவா இருக்குது, தாவேகா கூட்டணியும் வலுவா தான் இருக்கு. 2025 ஆரம்பிச்சது இரட்டையிலை சின்னம் யாருக்கு? ஓபிஎஸ் அவர்களுக்கா, இபிஎஸ் அவர்களுக்கா? ஓபிஎஸ் விசஸ் இபிஎஸ், இபிஎஸ் விசஸ் ஓபிஎஸ். அதிமுக தலைமை யாருக்கு? அதிமுக தலைமை இவர்களுக்கா அவர்களுக்கா எல்லாம் பேசி முடிச்சாச்சு. 2025 முடிஞ்சிருச்சு. இன்னும் இரட்டையிலை சின்னம் யாருக்கு அப்படிங்கிற தீர்ப்பே வரல. அடுத்து அதிமுக பிஜேபி கூட்டணி ஜெயிச்சா பிஜேபி தலைமையில தான் ஆட்சி அப்படின்னு அமித்ஷா அவர்கள் மறைமுகமா பேசினாலும் அதிமுக சார்பில் இபிஎஸ் அவர்கள் சத்தமா தனிப்பெரும்பான்மையோட அதிமுக ஜெயிக்கும், அதிமுக தலைமையில தான் ஆட்சி அமைக்கப்படும் அப்படின்னு இபிஎஸ் அவர்களும் பகிரங்கமா பதிலடி கொடுத்துட்டு இருக்கிறார். இப்படி மறைமுக போர் அதிமுக பிஜேபி கூட்டணியில போயிட்டு தான் இருக்குது. இப்படி முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை தொடர்ந்து பேசுவோம். இது உங்கள் கடைசி டீக்குச்சி. ஃபர்ஸ்ட் அதிமுக கூட்டணி. அதிமுக பிஜேபி கூட்டணி அமைச்சதுக்கு அப்புறம் எந்த கட்சி கூட்டணிக்கு வரலையே அப்படின்னு அதிமுக விமர்சனம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பாமக அதிகாரப்பூர்வமா வந்து அவர்களுக்கு 18 சீட் ஒதுக்கீடு பண்ணி இருக்குது, 20 சீட் ஒதுக்கீடு பண்ணிக்குது. அதெல்லாம் ரெண்டாவது. ஆனா அவங்க அதிகாரப்பூர்வமா அதிமுகவோட சேர்ந்துட்டாங்க. பாமக ரெண்டா பிரிஞ்சிருந்தாலும் அந்த ரெண்டு பாமக உள்கட்சி குழுக்களையும் சேர்ப்பதற்காக அதிமுக முயற்சி பண்ண போறதா சொல்றாங்க. அப்படி சேர்ந்து அதிமுக கூட்டணியில வரும்போது இதுவே அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு மிகப்பெரிய வலுவோ இருக்கும். வர 2026 எலெக்ஷன்ல அவர்களும் வலுவான கூட்டணியை தானே தேடி இருக்கிறாங்க. அந்த வலுவான கூட்டணி கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம தேமுதிகவும் அவர்களோட கூட்டணி முடிவு அறிவிக்க போறாங்க. அவர்களும் அதிமுக கூட்டணிக்கு வந்தால் அதிமுக பிஜேபி கூட்டணி மிகப்பெரிய வாக்கு வங்கியோட வர 2026 எலெக்ஷனை அணுகும். அதே நேரத்துல தாவேகா கூட்டணியில் இதுவரைக்கும் செங்கோட்டையன் அவர்கள் மட்டும் தான் சேர்ந்து இருக்கிறாங்க, வேற யாருமே சேரலையே அப்படின்னு கேட்கும் பொழுது பொங்கலுக்கு அப்புறம் தாவேகா கூட்டணியில செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக நிர்வாகிகள் வந்து சேர போறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அது கண்டிப்பா டிடிவி தினகரன் அமமுக கட்சி, ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் அப்படின்னு சொல்றாங்களே அதுவும் வந்து சேர வாய்ப்பு இருக்கு. சசிகலா அவர்களோட முடிவு இதுவரைக்கும் தெரியல, அவர்களும் வந்தால் இல்ல ஒருவேளை டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அவர்கள், சசிகலா அவர்கள் எல்லாருமே திடீர் கூட்டணி அப்படின்னு போயிருவார்களோ, அவர்கள் மூவரும் சேர்ந்து ஒரே வழியில் அரசியலில் செல்ல போறோம் அப்படி சொல்லும் பொழுது செங்கோட்டையன் அவர்கள் இப்ப தாவேகா கூட்டணியில் இருக்கிறதுனால கண்டிப்பா தாவேகா கூட்டணியில் தான் ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள் எல்லாருமே வரப்போறாங்க. பொங்கலுக்கு அப்புறம் தாவேகா கூட்டணி மிகப்பெரிய வலுவானதா மாறும். அது மட்டும் இல்லாம இப்போ திமுக கூட்டணியிலிருந்து பிரிஞ்சு போறவங்க, அதிமுக கூட்டணியிலிருந்து பிரிஞ்சு போறவங்க எல்லாருமே தாவேகா கூட்டணியில சேர்ந்துட்டு இருக்கிறது மறைமுகமா தாவேகா கூட்டணிக்கு கொஞ்சம் கொஞ்சமா வாக்கு வங்கிகள் கூட்டிட்டே போயிட்டு இருக்குது. சரி, இரட்டை இலை சின்னம் என்னதான் ஆச்சு? 2024 முடிஞ்சு 2025 முடிஞ்சு ஓபிஎஸ் விசஸ் இபிஎஸ் வாரே முடிஞ்சிருச்சு. ஆனாலும் கூட இரட்டை இலை சின்னம் இபிஎஸ் அவர்களுக்கு தான், அதிமுகவுக்கு தான். இந்த தீர்ப்பு வர்றதுக்கு இவ்வளவு தாமதமா? இன்னும் இரட்டை இலை சின்னம் காத்துலயே எவ்வளவு நாள் தான் பறந்துட்டு இருக்கும்? சசிகலா அவர்களும் இரட்டை இலை சின்னம் எனக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓபிஎஸ் அவர்களும் என்னதான் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் அப்படின்னு சொன்னாலும் கூட இரட்டை இலை சின்னம் வேண்டாம் அப்படின்னு சொல்லல. இரட்டை இலை சின்னம் அவருக்கும் வேணும் அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்கிறாரு. இது எப்பதான் முடியும் அப்படின்னே தெரியல. அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு இரட்டை இலை சின்னம் பிரச்சனை போயிட்டு இருந்ததே மறந்துட்டாங்க போல. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது அதிமுக பிஜேபி கூட்டணியில அமித்ஷா அவர்கள் திடீர்னு என்டிஏ கூட்டணி ஜெயிச்சா, அதிமுக பிஜேபி கூட்டணி ஜெயிச்சா பிஜேபி தலைமையில தான் ஆட்சி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லுவார் போல. ஆனா அதிமுக பிஜேபி கூட்டணியில முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் அவர்கள், அதிமுக இபிஎஸ் அவர்கள் தான் முதலமைச்சர் அப்படின்னு அமித்ஷா அவர்களே வாய் திறந்து சொல்ல மாட்டேங்கிறாரு. அதற்கு பின்னாடி என்னதான் ரகசியம் இருக்கு, என்னதான் அதிமுக பிஜேபி கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தினாங்கன்னே தெரியல. அண்ணாமலை அவர்கள் மக்களுக்கு ஒரு மருந்து தேவைப்படுகிறது, அது கண்டிப்பா அதிமுக பிஜேபி தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அதிமுக பிஜேபி இவ்வளவு குளறுபடிகள் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த நேரத்தில் அதிமுக ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் அலட்சியம் பண்ணாம இருந்திருந்தா, அவர் அதிமுக பிஜேபி கூட்டணியிலேயே இருந்திருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு யோசிப்பாங்க. அதே மாதிரி டிடிவி தினகரன் அவர்களையும் வேல்யூ பண்ணி வச்சிருந்தா, அவரோட அமமுக கட்சியும் அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருந்திருந்தா வர 2026 எலெக்ஷன்ல ஈஸியா ஜெயிச்சிருக்கலாமே. இப்ப கொங்கு மண்டலமே போச்சே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. செங்கோட்டையன் அவர்களும் போயிட்டாங்க, டிடிவி தினகரன் அவர்களும் போயிட்டாங்க, ஓபிஎஸ் அவர்களும் போயிட்டாங்க. இவர்கள் எல்லாருமே கொங்கு மண்டலத்துல அதிக வாக்கு வங்கி வச்சிருக்கிறவர்கள். இவர்கள் எல்லாருமே போகும் பொழுது ஓபிஎஸ் அவர்கள் ஜெயிப்பாங்களா, இபிஎஸ் அவர்கள் ஜெயிப்பாங்களா, செங்கோட்டையன் அவர்கள் ஜெயிப்பாங்களா, டிடிவி தினகரன் அவர்கள் ஜெயிப்பார்களா? இது இல்ல. ஆனா அந்த இடத்துல எல்லாமே வாக்கு வங்கி செமையா அடி வாங்கும். எந்த கூட்டணிக்காக இருந்தாலும் அதிமுக கூட்டணிக்கு குறையும், அதே நேரத்துல தாவேகாவுக்கு வாக்கு வங்கி அதிகமாகும். ஒருவேளை டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் அவர்களும் பொங்கலுக்கு செங்கோட்டையன் அவர்கள் சொல்ற மாதிரி
ஒருவேளை பொங்கலுக்கு பின்னாடி செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன மாதிரி தாவேகா கூட்டணியில டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் அவர்களும் அதிகாரப்பூர்வமா சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அதிமுக பிஜேபி கூட்டணி கொங்கு மண்டலத்துல வாக்கு வங்கி செம்மையா குறைஞ்சிரும். தாவேகா கூட்டணிக்கு இருக்கிற சாதகம் கொங்கு மண்டலம் மட்டும் தானா? கண்டிப்பா கிடையாது. தாவேகாவுக்கு வாக்கு வங்கி முதல் முறை வாக்காளர்களும் இளைஞர்களும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நகர்ப்புறங்கள்ல திமுகவுக்கு அதிக வாக்கு வங்கி இருந்தது, கண்டிப்பாக குறைஞ்சு தாவேகா அந்த இடத்துல வாக்கு வங்கி வாங்கும். இப்படி அதிமுகவோட வாக்கு வங்கியை தாவேகா வாங்க, தாவேகாவோட வாக்கு வங்கி அதிமுக வாங்க, இப்படி இவர்களோட வாக்கு வங்கியை திமுக வாங்க, இப்படி மாற்றி மாற்றி வாக்கு வங்கி பிரிச்சு பிரிச்சு போயிட்டு இருந்தாலும் இது எல்லாமே கொஞ்சம் இம்பாக்ட் பண்ற மாதிரி மும்முனை போட்டி அப்படின்னு நாம் தமிழர் கட்சியை யாருமே கண்டுக்கல. நாம் தமிழர் கட்சி அவர்களும் கண்டிப்பா இம்பாக்ட் பண்ணுவாங்க. அவர்கள் ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ அவர்களுக்கு கிடைக்கும் வாக்கு வங்கி எல்லாமே மற்ற கூட்டணிகளோட திமுக கூட்டணியோ இல்ல அதிமுக கூட்டணியோ தாவேகா கூட்டணியோ அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது. அப்படி அவர்களுக்கு ஒண்ணு குறைஞ்சா இவங்களுக்கு 2 ஏறுது. இதுதான் மிகப்பெரிய இம்பாக்ட். அதனால நாம் தமிழர் கட்சியும் மிகப்பெரிய இம்பாக்ட் பண்ணும். சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி எங்களை மும்முனை போட்டி அப்படின்னு சொல்லி புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா அது மும்முனை போட்டி அப்படின்னு சொன்னாலும் கூட நாம் தமிழர் கட்சி அந்த மும்முனை போட்டியில எந்த கூட்டணியும் ஜெயிக்க போகுது அப்படிங்கிறது நிர்ணயிக்கிறதுக்கு ஒரு சின்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். அதே மாதிரி தான் டிடிவி தினகரன் அவர்கள் சொல்ற மாதிரி திடீர் கூட்டணியா இல்ல சிறு சிறு கட்சிகள் எத்தனையோ இருக்கு, அந்த கட்சிகள் எல்லாமே அவர்களோட இடத்துல சில இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் பொழுது அது கண்டிப்பா மும்முனை போட்டியில யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பா நிர்ணயிக்கும். அதே மாதிரி கருத்து கணிப்புல எதை நம்புறது எதை நம்ப கூடாது. ஒரு கருத்து கணிப்புல திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றாங்க, ஒரு கருத்து கணிப்புல தாவேகா தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றாங்க, ஒரு கருத்து கணிப்புல அதிமுக பிஜேபி கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி கருத்து கணிப்பு அப்படிங்கிறது எங்க எடுக்கிறோம் எப்படி எடுக்கிறோம் அதை பொறுத்துதான் வருதே தவிர இப்ப நம்ம சேனல்ல எடுக்கும் பொழுது அதிமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு வரும். அதே மாதிரி கருத்து கணிப்பு எடுக்கும் இடத்துல யார் சப்போர்ட் பண்றாங்க யார் சப்போர்ட் பண்ணல அதுதாங்க தெரியுதே தவிர அதை வச்சுட்டு திமுக கீழே இருக்கு இல்ல தாவேகா மேல இருக்கு இல்ல தாவேகா மேல இருக்கு அதிமுக கீழே இருக்கு அப்படின்னு மாத்தி மாத்தி சொல்ல முடியாது. வர 2026 எலெக்ஷன் அப்படிங்கிறது மும்முனை போட்டி, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம் மிகப்பெரிய அளவுல சேஞ்ச் ஆகாது. அது ஒருவேளை அதிமுக ஜெயிக்கலாம் இல்ல தாவேகா ஜெயிக்கலாம் இல்ல திமுக ஜெயிக்கலாம், யார் ஜெயிச்சாலும் எந்த கூட்டணி ஜெயிச்சாலும் அவர்களோட வாக்கு வித்தியாசம் குறைவாதான் இருக்கும். இதை நம்பணும். இதை தவிர சர்வே கருத்து கணிப்பு அதை நம்பிட்டு அதிமுக தான் ஸ்ட்ராங்கா இருக்குதுப்பா அதுக்கு ஓட் பண்ணலாம், இல்ல திமுக தான் ஸ்ட்ராங்கா இருக்குது அதுக்கு ஓட் பண்ணலாம், இல்ல தாவேகா தான் ஸ்ட்ராங்கா இருக்குது அதுக்கு ஓட் பண்ணலாம், இதெல்லாம் முட்டாள்தனம். உங்களோட ஆதரவு யாருக்கு, அவர்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. எதற்காக வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிற தெளிவோட எந்த கட்சிக்கு வேணாலும் எந்த கூட்டணிக்கு வேணாலும் எந்த சுயேட்சை வேட்பாளருக்கு வேணாலும் நீங்கள் வாக்களியுங்கள். வர 2027 எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு சில மாதங்கள் இருக்கும் பொழுது காங்கிரஸ் கூட்டணி பிரிக்கலாம், எந்த கட்சி வேணாலும் எப்படி வேணாலும் பிரியலாம், எப்படி வேணாலும் சேரலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் அவர்களோட வியூகம் என்ன, எதை வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட வாக்கு கேட்க வர்றாங்க அதை மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு, ஆனால் அவர்கள் எல்லாமே எதை வியூகமா வச்சுக்கிட்டு மக்களிடம் நெருங்க போறாங்க அதை மட்டும்தான் கவனிச்சு பார்க்கணுமே தவிர கருத்து கணிப்பெல்லாம் தேவையே கிடையாது. இது உங்கள் கடைசி தீக்குச்சி.